பிரியமானவர்களே, குயிக்கா ஆண்டோடைய வார்த்தைக்கு போகலாம். ரோமன் சாப்டர் 12 verse 12ல் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை குயிக்கா நீங்கள் பைபிளை திருப்புங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். மேலே 2 பாயிண்ட்டை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாதான் 3வது பாயிண்ட் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க முடியும். மேலே 2 பாயிண்ட்டு வந்து நமக்கு போராட்டம் ஆகிட்டுனா 3வது பாயிண்ட் அடி வாங்கிறோம். இதுதான் உண்மை. என்னால் தொடர்ந்து ஜெபிக்க முடியலைன்னு சொல்கிறதுக்கு அந்த வசனத்துக்குள்ளே பதில் இருக்குது. நம்பிக்கையில் சந்தோஷமாக இல்லாமல், உபத்திரவத்தில் பொறுமை இல்லாமல், டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா ஜபம் பண்ணுற அந்த மூடே வராது. இதுதான் அதுக்கு ஒரு முதல் பதிலை. என்ன சொல்கிறீங்க? நம்பிக்கையில் கர்த்தர் நடத்துவார், நம்ம நம்புகிறோம். அதில் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். ஆய்வுன்னு சிரித்து சோறை பொங்கி போட்டு நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, அந்த சந்தோஷத்தை சொல்லலைங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. ஆமென். கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த தெய்வீக சந்தோஷம், அந்த தெய்வீக சந்தோஷத்துக்குள்ளே இருங்க. அப்புறம் உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருங்கன்னு அதிலே அண்டர்ஸ்டுட். உபத்திரம் வரும்டா. சில பேர் பிரசங்கம் பண்ணுவானுங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேருக்கு அவனுக்கு உபத்திரம் கிடையாது, எல்லாம் இயேசு எல்லாம் சிலுவையில் சுமந்து தீட்டுறா. உண்மைதான். அப்போ உங்களுக்கே எத்தனை உபத்திரம் வந்திருக்கு, நீ மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்கள? ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, வியாதி உனக்கு கிடையாது, வியாதி உனக்கு வராது அப்படின்னு சொல்கிற ஆளே டயபெட்டிக் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப எமோஷனலாக பேசி ஜனங்களை மென்டலி அப்செட் ஆக்கி வைக்கிற நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? நம்ம வந்து சாதாரண மனிதர்கள். புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா பலவீனங்கள் வரும் போகும். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். சரி. அப்போ அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, உபத்திரம் வரும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுறாதீங்க. உபத்திரம் வரும்போது சடன் முடிவு எடுத்துடாதீங்க. கடன் பிரச்சனை வந்துட்டா அது ஒரு உபத்திரம் போல் இருக்குது, டக்குன்னு அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அதை செட்டில் பண்ணு அப்படின்னு போயிடாத. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. 3வது தான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லாமல், ஜபத்தில் உறுதியாய், அந்த வசனத்தை திரும்பி படிங்க, ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருடைய பிள்ளை, ரிஜாய்சிங் இன் ஹோப், patient in tribulation, continuing instant in prayer. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியான ஜபத்தில் இருங்க, தொடர் ஜபத்தில் இருங்க. இல்லை தொடர் ஜபம்லாம் ஏதோ கஷ்டம் வந்தால் ஏசப்பான்னு தோத்திரம் சர்ச்சுக்கு போவோம், வருவோம். அதுக்கப்புறம் ஏசப்பா போங்கப்பா எனக்கே முடியலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுருவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த வசனத்திலேயே அதுக்கு ஒரு ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் ஒரு ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா, இன்றைக்கி என் ஜெபத்தில் சாயங்காலம் இதை பேசணுன்னு என் மனதில் உணர்த்தினதை குயிக்காக நான் பேசுகிறேன். கவனிங்க. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம். ஆமென். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 4. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு பகையாளியா இருந்துக்கிட்டு நான் தேவனுக்கு நண்பனாய் இருக்க முடியாது. நான் தேவனுக்கு நண்பனாக இருந்தால் தான் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு பேசுவது போல் என் ஜப வாழ்க்கையை நான் பில்டப் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸோட உண்மையான நண்பர்கள் தன்னுடைய நண்பனிடத்தில் பேசும்போது ஹார்ட் டு ஹார்ட் பேசுவாங்க. புரியுதா? அப்போ ஆண்டவரை நீங்கள் நண்பனாக வச்சுருக்கீங்களா, அல்லது அவரை ஒரு எஜமானாக வச்சுருக்கீங்களா, அல்லது அவரை சுகமளிக்கிறவராக மட்டும்தான் வச்சுருக்கீங்களா, அல்லது பணம் கொடுக்குற கடவுளாக வச்சுருக்கீங்களா, இல்லை அல்லது கல்வி அறிவை கொடுக்குற கடவுளாக வச்சுருக்கீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில்
41 அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. The book of Isaiah chapter 41ல verse 8ல என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அந்த வேர்டை பாருங்க, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நல்ல கவனி. அதனால தான் 25 வருஷம் அவரோடு டிராவல் பண்ண முடிஞ்சது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்போது when you are 75 years old, புரியுதா? 75 வயசுல தான் கர்த்தர் அவருக்கு தொடர்பு கொள்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஈசாக்கு பிறக்கும்போது 100 ஆண்டு காலம், வெறுமையான காலம், உபத்திரவத்தின் காலம், விசுவாச பாதை. ஆனாலும் ஆண்டவர் அவரோடு நண்பனை போல பழகுவதற்கு அவனுடைய இருதயமும் ஏற்றதாக இருந்தது. அப்போ ஆண்டவரிடத்தில் உறுதியான ஜப ஜீவியம் வேணும்னா ஆண்டவரிடத்தில் நண்பனாக மாறுங்க. அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். நீங்கள் நண்பனாக மாறிட்டீங்கன்னா அவரே உங்களோடு கூட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிப்பார். அவரே உங்களை பாரப்படுத்துவார். நீங்கள் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, சரியா நம்ம எங்கேயோ இருக்கிறோம், சரியா அவர் பெரிய சிலர் டிக்டேட்டர் மாதிரி, ஒரு பயங்கர சர்வாதிகாரி மாதிரி கண்ணை குத்திடுவார், காலை உடைச்சி விடுவார். அப்படி இப்படி நீ நினச்சிக்கிட்டு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு அவரை பற்றி புரியலன்னு அர்த்தம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான் இல்லை? கர்த்தருடைய பிள்ளைகளை, he was walk with God, ஆண்டவரோடு நடந்தார். அதான் ஆண்டவரோடு அந்த இன்டிமெசின்றாங்க. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ தேவைக்கு தேவனை தேடுகிற கூட்டமா அல்லது தேவனோடையே வாழ்கிற கூட்டமா? கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். அப்போ தேவைக்கு தேவைன்னு சில பேர் தேவைக்கு உபவாசம் பண்ணுவாங்க. எதுக்கு உபவாசம் பண்ணுறீங்க? வேலைக்கு. எதுக்கு உபவாசம் பண்ணுறீங்க? கல்யாணத்துக்கு. எதுக்கு உபவாசம் பண்ணுறீங்க? பிசாசு போராட்டம். யாராவது எந்த ஆப்ளிகேஷனுமே கிடையாது, எந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸும் கிடையாது, ஃபாஸ்ட் பண்ணி தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆமேன், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க அம்மா? எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? அப்போ இந்த நாட்களில் அதாவது உறுதியான ஜெப ஜீவியம் யாருக்கு இருக்குன்னா, ஆண்டவருடைய நண்பர்களை போல வாழ்கிறவர்களுக்கு. அந்த வசனத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க யாக்கோபு. அதாவது யாக்கோபு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நான் உலகத்தோடு ஸ்நேகம்னா என்ன? ஸ்நேகம்னா அன்பு. நான் உலகத்தின் மேல் அன்பு வைக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் பார்க்குற காரெல்லாம் வாங்கணும், புரியுதா? பார்க்குற கோட்டு ஷூட்டெல்லாம் நான் உடுத்தணும், புரியுதா? தற்செயலாக கடைக்கு போனோன்னா புதுசாக ஒரு ஷர்ட் அதை வாங்கி போடணும். பார்க்குற சாப்பாடெலாம் ஒரு நியூ ஹோட்டல் வந்திருக்குன்னு அங்கே போகலாம் வா, இப்படி தான். அதுதான் உலகம். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு நாளைக்கு 20 கோடி மக்கள் இரவில் உணவின்றி இந்தியாவில் படுக்கைக்கு போகிற மக்கள் மத்தியில் தான் நீங்களும் நானும் படுக்கைக்கு போகிறோம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு. எவ்வளோ அவல நிலைக்குள்ளே உலகம் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் உனக்கு வீட்டை தருவார், காரை தருவார், பங்களா தருவார். நம்பாதீங்க. அதாவது நான் என்ன சொன்னால், அதை விட பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் அவர் வச்சுருக்காரு. அவர் தருவார். அது தருவாருங்கிறதுக்காக நீ கோயிலுக்கு போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. 1981 வருஷம் அந்த சத்தம் என் காதில் கேட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? 19 வயது முடிஞ்சு 20 வயதுக்குள்ளே போகும்போது கர்த்தரனை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணார், ஊழியத்துக்கு அழைச்சார். 1984 இன்று வரைக்கும் இந்த ஊழிய களத்தில் கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். எனக்கு அதை தருவார் இதை தருவார்னு வரலையே. விட்டுட்டு தானே நான் வந்தேன். ஏமாந்து போவாதீங்க, வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. இதில் பைபிள் தெரிஞ்ச ஆள்லாம் வஞ்சிக்கப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்களில் பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். உலக சிநேகம். அந்த நாட்களில் தான் நண்பர்களை பார்க்க போகிறேன், அங்கே பார்க்க போகிறேன், வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகணும், அங்கே போனோம், அந்த ஊருக்கு போனோம். இன்றைக்கி எல்லாமே செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு, இஷ்டமான ஃப்ரெண்ட்ஸு,
ஆம்பளை பொம்பளை வயது வரம்பு தெரியாத அளவுக்கு கேவலமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அருவருப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போது இதுதான் உலகத்தின் ஆவி. அப்போது ஒன்று உலக சிநேகம். நம்பர் 2 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமா, கர்த்தரிடத்திலிருந்து நம்ம அறிஞ்சு கொள்ளணும்னா தேவனுடைய ஆவி நமக்கு வேண்டும்னு சொல்றாரு. நாங்களும் உலகத்தின் ஆவி எங்களுக்கு இல்லை பண்றார். உலக ஆவி இருக்குது, உலகத்தின் ஸ்பிரிட் இருக்குது, த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் ஐ எம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி பைபிள் கிடையாது, உங்களுக்குன்னு தனி பைபிள் கிடையாது. அடுத்தது எங்கேயோ அமெரிக்காவில் பேசினாங்க, ஆஸ்திரேலியா பேசினதை டவுன்லோட் பண்ணி வச்சு, புரியுதா, நான் பேசுகிற ஆள் கிடையாது. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளை? அன்னன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறதை நான் வேத வசன தமிழ் பைபிளை படித்து, இங்கிலீஷ் பைபிளையும் படித்து, புரியுதா, உங்களோடு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படிங்கிற ஒரு வேர்டு அவர் சொல்கிறாருன்னா, உலகத்தில் ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம் தானே. உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவினா என்ன? கர்த்தருடைய உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. நான் யார் தெரியுமா? என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் தெரியுமா? என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? இதுதான் உலகத்தின் ஆவி, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. என் மாதம் சம்பளம் உனக்கு தெரியுமா? நாங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் உனக்கு தெரியுமா? பெருமையின் ஆவி, பெருமையின் ஆவி, ஜீவனத்தின் பெருமை. இதான் உலகத்தில் உள்ளாண்டது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் ஏசப்பா சொன்னதை எங்கே ஏன் மறந்துட்டீங்க? அது காரணம் என்னென்னா, சண்டே சர்வீஸில் இதை பற்றி பேசணும். உலகத்துக்குள்ளே நீ அன்பு வைக்காதடா தம்பி, உலக ஸ்நேதம் பொல்லாதடா, ஆரம்பத்தில் உனக்கு தெரியாதுப்பா. புரியுதா உங்களுக்கு? ஏண்டா சிம்சோனே, நம்ம ஊரில் பெண் இல்லையா, நம்ம சொந்தத்தில் பெண் இல்லையான்னு சொல்லி நீ போய் அந்த பெலிஸ்தே நாட்டுக்குள்ளே போய் பெண்ணு பார்க்குறடா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் என் கண்ணுக்கு இனிமையானவள். ஆமாம், கடைசியில் அவளே கண்ணு பிடுங்கிறதுக்கு காரணமாயிட்டா. கண் பிடுங்கப்பட்ட குருடனாய் போனான் சிம்சோன். தெரியல உங்களுக்கு சம்பவம் பைபிளில். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பாரத்தோடு நான் சொல்கிறேன், அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்கணும். சும்மா அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு கேட்பரிஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது பாடி சத்தம் இல்லாமல் கிடக்கும். இந்த காலத்தில் செல்ஃபோனு கொடுத்தா சத்தம் இல்லாமல் கிடக்கும். அதனால தான் ஒரு சகோதரி பாவம் வந்தாங்க, அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்க சொன்னாங்க. நானும் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அவருடைய கண் அந்த ஐ கான்டாக்ட் சரியாக இல்லை. காரணம் செல்ஃபோனுன்னு மருத்துவர் சொன்னாங்கன்னு அந்த சகோதரி சொன்னா. கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. செல்ஃபோனை பிள்ளைங்க கையில் கொடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டு இன்னொரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு அங்கே இன்ஸ்டாகிராம்லேயும் அங்கேயும் இங்கேயும் தோசை எப்படி சுடுறது, பரோட்டா எப்படி சுடுறது, புரியுதா உங்களுக்கு? என்ன நீங்கள் சுடாத பரோட்டாவா நீங்கள் செய்ய தோசையா? இப்போ யாரோ ஒருத்தர் காட்டுறாங்கன்னு அதை மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை பார்க்குறது. என்ன தான் இருந்தாலும் அவங்கள மாதிரி உங்களால் சமைக்க முடியாது, அது வேறு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்ன இன்னைக்கு சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளையே, உலகம் போகிற போக்கில் நம்ம போகக்கூடாது. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லப்பா, நான் உலகத்தில் தான் இருக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லன்னு ஜீசஸ் சொன்னதை, ஜீசஸ்னுடைய பிரசங்கத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னார்? உலகத்தின் அதிபதி வரான். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தினுடைய அதிபதி வரான், அவன் சரக்கு என்கிட்ட ஒன்று இல்லைன்னு சொன்னதை நீங்கள் நினைவு கூறுறீங்களா? உலகத்தின் அதிபதி. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உலகம் வந்துருச்சு. சபைகளுக்குள்ளே உலகத்தை பார்க்கணுன்னா சில சபைக்கு போகலாம். நீங்கள் இன்னைக்கு அந்த அளவில் வந்துருச்சு, உலகம் வந்துருச்சு. அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் சபையின் தலைவர்கள். ஏன்னா அவங்களே அந்த அடிக்ஷனில் இருக்காங்க. அவங்கள அந்த அடிக்ஷனில் இருக்கும்போது இப்போ போதையில் இருக்கிறவங்ககிட்ட போய், தம்பி குடிக்காதரா, நான் எங்கே குடித்தேன் அப்படின்பா. புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகளை நான் எச்சரிக்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், தாகத்தோடு சொல்கிறேன். ஒன்று உலக சிநேகம், ரெண்டாவது உலகத்தின் ஆவி, மூணாவது 1 கொரிந்தியர் 1:20 ஜெபம் பண்ணுவோம். மூன்றாவது 1 கொரிந்தியர் 1:20 என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
1 கொரிந்தியர் ஞானி எங்கே? ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? வேத பாரகன் எங்கே? பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் அண்டர்லைன் த வேர்ட். இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகத்தின் ஞானம், இவ்வுலக ஞானம், the wisdom of the world, the wisdom of the world. புரியுதா உங்களுக்கு? ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ இன்னைக்கு வசனத்தை பவுல் பேசுனதை உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன். உலகத்தின் ஸ்நேகம் இருக்குது, அந்த வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்பு. புரியுதா உங்களுக்கு? என் கூட ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு நண்பர் தான் ஸ்கூலில். அப்போ நான் அந்த ஸ்கூலில் அந்த முடித்து கொஞ்ச நாள்லையே நான் கத்தருக்குள்ளே வந்துட்டேன். அப்போ அவனுக்கு எனக்கு எந்த சண்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனாகவே பிரிஞ்சு போயிட்டான். சில நாட்கள் கழித்த பிறகு தான் முன்ன மாதிரி அவன் பேச மாட்டேன்றானே, முன்ன மாதிரி நானும் போலிய வரல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஆமாம், கர்த்தர் எனக்குள்ளே வந்தனால உலகமும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதபடிக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேராத நான் சொல்லலை, புரிஞ்சுக்கணும். அதாவது கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வச்சுட்டா என்னை விட்டு சிலதெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் இவ்வுலகத்தின் ஞானம், ஆமாம் ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தருடைய பிள்ளைகளை கூகுளில் உடனே கூகுள் அடி, ரூட்டு பாரு, தம்பிக்குப்பா கேளுங்கப்பா அந்த இடம் எப்படி இருங்க ஒரு நிமிஷம். நான் சென்னையில் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு கடைசியில் அந்த கிட்ட வரைக்கும் போயிட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ 2-3 தம்பிமார்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அவன்கிட்ட இந்த ஆலயம் எங்கே அதுக்கு கேட்குறேன், ஒரு நிமிஷம் அங்கிள் அப்படின்னு இப்படியே அடிச்சுட்டு, நீங்கள் ஃபஸ்ட் ரைட்டில் போய் டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ட்டான். அங்கே போனால் அது கத்தோலிக்க ஆலயம். புரியுதா? நாங்கள் போக வேண்டியது இன்னொரு ஆலயம். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பிரியமானவர்களே, சில நேரத்தில் கூகுளில் எங்கேயா கொண்டு போய் நம்மளை மாட்டி வச்சுருக்கு, உங்களையும் மாட்டி வச்சுருக்கு, என்னையும் மாட்டி வச்சுருக்குது. ஆனால் நான் போட்டு போல, நான் சில நாடுகளுக்கு போகும்போது அப்படி அவங்கள படாத பாடுபடுத்தும் கூகுள். அதனால் இன்றைக்கி கூகுள் சொல்கிறது தான், உடனே ஒரு பலவீனம் வந்தால் அடிக்கிறது உடனே. அதில் என்ன பலவீனத்துக்கு என்ன மருத்துவம்? எதுக்கு எம்டின்னு படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க? நான் கேட்குறேன், எதுக்கு கஷ்டப்பட்டு +2 அவ்வளோ ஸ்கோர் பண்ணி இப்போ நீ நீட்டு எழுதுனாதாண்டா முடியும் அப்படின்னு ஆகி நீட்டு பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவன் பாஸ் பண்ணி, அதை பாஸ் பண்ணி, இதை பாஸ் பண்ணி, ஹவுஸ் சர்ஜனை முடித்து படாத பாட்டு பாடி என்னெல்லாம் படித்து வந்து உட்காந்துருக்கானே. இவன் கூகுளில் வைத்த வெளியா இதெல்லாம் வரலாம், அதனால் வரலாம். உனக்கு எதுக்குப்பா அந்த வேதனை? மருத்துவர்கிட்ட அணுகுங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கூகுள் ஸ்பிரிட்டில் போய் இறங்கி இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பயங்கரமான டாக்டர்ஸ்லாம் புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த நாட்களில் ஏன் இப்படி நான் பேசுகிறேன்னு கேட்டால், இப்படி பேசினாதான் சிலருக்கு கொஞ்சமாவது உரைக்குது. உலக ஞானம், உலகத்தின் ஆவி, உலக ஸ்நேகம், இது 3ம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருந்தால் அவன் ஜப ஜீவியத்தில் ஆழமான ஜப வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நான் வேணா எழுதி கொடுத்துட்றேன், இருக்காது. ஏதோ என்னை ஆசீர்வதியும், நான் வேலைக்கு போகிறேன், என் கூட வாங்க, சாப்பிட்றேன், என் கூட இருங்க, ஆமாண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இதிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே தவிர தேவன் அவர்களோடு பேச முடியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே கர்த்தாவே அந்த ரோமன் சாப்டர் 12:12 படி நாங்கள் ஆண்டவரை ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறதுக்கு, ஆண்டவரை போன ஞாயிற்றுக்கிழமை பயம் அல்லது நெருக்கம் இதெல்லாம் பற்றி பேசுனீங்க. இன்றைக்கி உலக ஸ்நேகத்தை பற்றி பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உலக ஸ்நேகம் மட்டும் இல்லை, உலகத்தின் ஆவியை குறித்து பேசியிருக்கிறீங்க, உலக ஞானத்தை குறித்து பேசியிருக்கீங்கப்பா. ஒப்பு கொடுக்குறேனப்பா. கர்த்தர் நடத்துங்கப்பா. என் ஜனங்களை விடுதலை பண்ணுங்க, என் வாலிப தம்பி தங்கச்சிமார்களை விடுதலை பண்ணுங்க. ஒரு காலத்தில் பிரகாசித்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை பெற்றோம். இன்னைக்கு மங்கி எறிந்து கொண்டிருக்கிற விசுவாச குடும்பங்களை, ஆமாப்பா ஆண்டவரை 3 வேளை சாப்பிட்டேன், கர்த்தர் என்னை பிளஸ் பண்ணியிருக்காரு, வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கிறேன், இப்படியே சுற்றிக்கிட்டு அலையிற உலகத்தின் ஆவி உள்ள மக்களை கர்த்தர் சந்திங்க. தேசம் அழிகிறதப்பா. அன்றாட மக்கள் அழிது கொண்டிருக்கிறார்கள். ஹார்ட் அட்டாக்ல மறிக்கிறாங்க, விபத்தில் சிக்கி மறிக்கிறாங்க. அப்பா அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர் நித்தியத்துக்கு வரலையே. நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம், இந்த மக்களுக்காக பிரயாசப்படுகிறோம். கிருபை மட்டும் தாங்கட்டும் என்று சொல்லுகிறோம்.
உமக்கே மகிமை உண்டா, உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கையை உயர்த்தாம ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, சரியா? கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். வீட்டுக்குள்ள நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. தேவன் உங்களுடைய உணவை இன்றைக்கு ஆசீர்வதித்து தருவார். அயர்ந்த உறக்கத்தை கர்த்தர் தருவார். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கைகளை உயர்த்தி இயேசுவே ஜேஎம்எம் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பேரை சொல்லி தோத்திரம் பண்ணுங்க, குடும்பத்தின் பேரை சொல்லி தோத்திரம் பண்ணுங்க. நம்ம மீடியா டீம், ஒர்ஷிப் டீமை நினைச்சு தோத்திரம் பண்ணுங்க, ப்ரேயர் டீமை நினைச்சு தோத்திரம் பண்ணுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.